எல்லாருக்கும் வணக்கம். இந்த டங்ஸ்டன் விவகாரம் நவம்பர் 24 தொடங்கி இப்போ ஜனவரி 25 முடிவடைஞ்சது. 2 மாதங்கள் தான். இதுல சார் நீங்க சொன்னீங்க அதிகப்படியான போராட்டங்கள்லாம் இல்லை. இதுல நம்ம ஒரு 2-3 விஷயம் பார்க்கணும். மாநில அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது தீர்மானமாகவே இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நமது பாஜக தலைமையில் இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார்னா சரக்குன்னு போனாரு, மடக்குன்னு பேசினாரு, வெடுக்குன்னு முடிச்சிட்டாரு. இப்படிதான் நடந்தது. நிர்பந்தம் காரணமாக அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு அறிவுறுத்தல் பேரில் அதை வாபஸ் பெற்று விட்டார்கள். அதை அழுத்தம் அப்படின்றது நம்ம இவங்க சொல்லுவாங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, நம்ம மாண்புமிகு அமைச்சர் திரு எல் முருகனோட சேர்ந்துகிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரு பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு யாரு மந்திரியோ அந்த மந்திரியை சந்திச்சு அவருக்கு சொல்லி இத முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை விட்டுட்டு இதுல என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 2-3 முக்கியமான விஷயம் சொன்னேன். அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன பார்க்கணும்னா இதுல சேதாரமும் கிடையாது, செய்கூலியும் கிடையாது. சேதாரம்னு நான் எதை சொல்றேன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த விஷயம் ஆகட்டும், அந்த யூஜிசி ரூல்ஸ் வந்தப்ப கூட அது ஜஸ்ட் ஒரு முன்னெடுப்பு. அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி மக்கள் கோரிக்கைக்காக வைக்கிறாங்க, அதுக்குள்ள இவங்க போராட்டம்னு பேசுறாங்க. சோ செய்கூலின்னு நான் எதை சொல்றேன்னா இது இங்க இருக்கிற பாஜக தலைவர் தனிமையிலே அந்த மாண்புமிகு மந்திரி எல்முருகனோடு சென்று இதை முடித்ததால் செய்கூலி கிடையாது. யாருமே நான் செஞ்ச அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதை தான் நான் செய்கூலின்னு சொல்றேன். இப்போ நீங்க போராட்டத்துக்கே வாங்க. ஆக்சுவலா இங்க நம்ம மாநில அரசும் போராட்டம் அறிவிச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம பாத்தீங்கல்ல, ஒரு போராட்டம் கிடையாது, எங்க இது கிடையாது. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை நேரில் சென்று கூட்டிக் கொண்டு அந்த அந்த மந்திரியோட உட்கார வச்சு ஒரே நாள்ல முடிச்சுட்டாங்க. சோ இப்படிதான் நடக்கணும். இதை போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு மக்களுக்கும் பாதிப்பு, போக்குவரத்துக்கும் பாதிப்பு. இதுல போராட்டத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. அண்ணன் இது ஒரு செட்டிங் போல சொன்னாரு, அது தவறான கருத்து. ஏன்னா 3வது முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான செட்டிங் எல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது. எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு மக்களை திசை திருப்பிக்கிட்டு நடக்கிற நன்மையை மறைக்கிறதுக்காக இந்த டங்ஸ்டன்ன்றது ஒரு முக்கியமான பொருள். அது இப்ப அவசியம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அது பேட்டரி செய்யறதுல இருந்து விமானங்கள் தயார் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் அது உபயோகம். அதுல பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் அப்போ இவங்க 2 பேரும் இருங்க நான் பேசுறேன், கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்போ இவங்க 2 பேரும் சொல்றது என்னன்னா அந்த அந்த குறிப்பிட்ட அமைச்சரவைக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு மாநிலத்துல ஒரு விஷயம் பண்ணணும்னு அவங்களே அறிவிக்கணும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கட்சியை விட்டு நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தத்துல எந்த அமைச்சரவையும் இந்த மத்திய அரசுல இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த ஒரு நிர்பந்தத்துல இல்ல. இன்னொன்னு, அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்ற கட்சிகளை யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு அரிய தலைமை, ஒரு நல்ல தலைமை உள்ள ஒரு நல்ல கட்சியோடு சேர்ந்து, இது ஓட்டு கேட்கறது கிடையாது, இந்த ஒரு நல்ல தலைமை நல்ல கட்சி இத சேர்ந்து அதை போய் என்ன பண்ணணுமோ பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க.